மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். அம்மா இலக்கியா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வருது. இலக்கியா, உனக்கு ஒன்னும் ஆகல? அவ ஒன்னும் செய்யல? சொல்லு இலக்கியா. இல்ல அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. இலக்கியாக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன காயம் கூட இல்லம்மா. ரங்கம்மாவ அடி பின்னிட்டா. நீங்க வரதுக்குள்ள எனக்கு பயத்துல நடுக்கமே வந்துருச்சு. இலக்கியா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கொலகாரி ஏதாச்சும் பண்ணிருந்தா என்ன பண்றது? அம்மா பயப்படாதீங்கம்மா. ஜெயிலர் உதவியோட தான் சமையல் அறையில உங்களுக்கு பதிலா நான் உட்கார்ந்திருந்தேன். இலக்கியாவை காப்பாத்துறதுக்கு நாங்க ரெடியா இருந்தோம். ஆனா கடைசியில இவங்க கிட்ட இருந்து ரெங்கம்மாவை காப்பாத்த வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. உங்க 2 பேர் மேலயும் இலக்கியாக்கு அப்படி என்னதான் பாசம்னு தெரியல. இவ்ளோ பெரிய ரிஸ்க்ல துணிஞ்சு இறங்கிட்டாங்க. எதுக்காக இப்படி பண்ண? நீ பாட்டுக்கு ரங்கம்மா உங்களை கொல்ல வரப்போறா, உங்களுக்கு பதிலா நான் போறேன், கொஞ்ச நேரம் இங்கே இருன்னு என்ன சொல்லிட்டு போயிட்டேன். என்ன ஏதுன்னு தெரியாம நான் இங்க தவிச்சிட்டு இருந்தேன். எதுக்காக எனக்கு பதிலா நீ அங்க போன? உங்களுக்கும் கௌதம்க்கும் எதிரா சதி பண்ணவங்களை கண்டுபிடிக்க போனேன். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, மேடம் செல்லுக்கு புதுசா வந்த ரேவதிக்கு ஆபத்து மேடம். என்ன சொல்ற? ஆமா மேடம், அவங்கள கொல்றதுக்கு உள்ள ஒருத்தி வந்திருக்கா மேடம். என்ன சொல்றீங்க? ரேவதி அம்மாவை கொல்ல போறாங்களா? யாரு? எதுக்கு? மேடம், என்ன சொல்றாங்க இவங்க? என்ன நடக்குது? பதட்டப்படாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் விசாரிக்கிறேன். சொல்லு, தெளிவா சொல்லு, என்ன நடந்துச்சு? என்ன இப்ப யார கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருக்க? கொலை பண்ணிட்டு நான் வரல, கொலை பண்ணறதுக்காக தான் உள்ள வந்திருக்கேன். அவளை தான் கொலை பண்ண போறேன். அதுக்காக தான் வாண்டடா ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சு போட்டுட்டு உள்ள வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன் கதையை முடிக்கிறேன்டி. ஐயோ, பயமா இருக்கே. யார் அந்த பொம்பளை? எதுக்கு ரேவதி அம்மாவை கொல்றேன்னு சொல்றான்? மகேஷ் சார், என்ன நடக்குதுங்க? அந்த லேடி யாரு உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். அவ பேரு ரங்கம்மா. மேடம், இவ பழைய அக்யூஸ்ட். இவ மேல நிறைய கேஸ் இருக்கு மேடம். இவ ரொம்ப மோசமான கொலகாரி மேடம். குறி வச்சா கொல்லாம விட மாட்டா மேடம். என்ன மேடம் இவங்க இப்படி பயமுறுத்துறாங்க? அந்த ரங்கம்மாவுக்கும் ரேவதி அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இப்படி சொல்றாங்க? மேடம், ரேவதி அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏதாவது பண்ணுங்க மேடம். மகேஷ் சார், நீங்களா சொல்லுங்க. அந்த ரெங்கம்மாவோட மோட்டிவ் என்னன்னு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ரேவதியை பாதுகாக்கணும். அவளால ரேவதிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஷூர் மகேஷ், ரேவதியை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட பொறுப்பு. இங்க பாருங்க, உடனே போய் ரேவதியை A பிளாக்ல இருந்து B பிளாக் மாத்துங்க. அந்த பிளாக் உள்ள ரங்கம்மாவால நுழையவே முடியாது. போங்க. ஓகே மேடம். அம்மா ஒரு நிமிஷம். மேடம் வேண்டாம் மேடம், ரேவதி அம்மா A பிளாக்ல இருக்கட்டும். என்ன இலக்கியா, என்ன சொல்ற நீ? ரேவதி அம்மா A பிளாக்ல இருந்தா ரங்கம்மாவால அவங்க உயிருக்கு ஆபத்தாச்சே. ஐயோ, எனக்கு புரியுது கௌதம். ஆனா ரேவதி அம்மா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. சான்ஸா? உண்மையான குற்றவாளி யாருன்னு அந்த ரங்கம்மாவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த ரங்கம்மா பர்டிகுலரா ஒரு இன்ஸ்பெக்டரை அடிச்சுட்டு உள்ள வந்திருக்கானா, அவ ரேவதி அம்மாவை கொல்றதுக்கான மோட்டிவோட தான் வந்திருக்கா. அந்த பொம்பளை நிச்சயமா அந்த SSKவோட ஆளாதான் இருக்கணும். இப்ப ரேவதி அம்மாவை தனி பிளாக்ல போட்டுட்டா ரங்கம்மா என்ன செய்ய போறான்னு நமக்கு தெரியாமலேயே போயிடும். நாமளும் அவளை விசாரிக்க முடியாது. ஆனா அவ ரேவதி அம்மாவை கொல்ல வந்தா அவளை புடிச்சு அப்ப உண்மையை வர வச்சிடலாம். குட் ஐடியா, அப்படியே செஞ்சிடலாம். ஏதாவது அசம்பாவிதம் நடந்து ரேவதி அம்மா உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா? கௌதம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ரேவதி அம்மாக்கு பதிலா நான் தான் சமையல் அறையில இருக்க போறேன். இலக்கியா, என்ன பேசுறீங்க நீங்க? வேற வழி இல்ல சார். எனக்கு ரேவதி அம்மா வெளியே வரணும். கௌதம கொல்ல பார்த்த குற்றவாளிய பிடிக்கணும். அதுக்கு இந்த ரிஸ்க் நம்ம எடுத்துதான் ஆகணும். இதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுப்பியா? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? ஏசிபி சார் இருக்காங்க, ஜெயிலர் மேடம் இருக்காங்க. ஏன்
எல்லாத்துக்கும் மேல நீங்க என் கூட தானே இருக்கீங்க. உங்களை மீறி எனக்கு எந்த ஆபத்தும் வராது கௌதம். எனக்காக நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு என்ன? இதை நான் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். ப்ளீஸ் கௌதம். மகேஷ் சார், இந்த விஷயத்த உங்களால தான் பண்ண முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இத பாருங்க, இலக்கியா ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கா. நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ப்ளீஸ் மகேஷ் சார். சரி, ஓகே கௌதம். தேங்க்யூ மகேஷ் சார், தேங்க்யூ. சரி. நல்ல வேலை ரங்கம்மா உங்களை கொல்ல வந்திருக்காங்கிற விஷயத்த வார்டன் சொன்னாங்க. இல்லன்னா அவ உங்களை கொன்னிருப்பா. ஐயோ, என்ன கொன்னாலும் பரவாயில்ல. இனிமே நீ இப்படி பண்ணாத. எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அவகிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியல. நீங்க மட்டும் கொஞ்ச நேரம் என்ன விட்டுருந்தீங்கன்னா அவ வாயால அந்த எஸ்எஸ்கே பேரை சொல்ல வச்சிருப்பேன். இல்ல இலக்கியா, கைதிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஜெயிலர் தான் பதில் சொல்லணும். செல்லுக்குள்ள கைதிகளை தவிர மற்றவங்களுக்கு அலௌட் கிடையாது. ஏதோ எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணாங்க. நீங்க சொல்றது புரியுது மகேஷ் சார். ரேவதி அம்மா வெளியில கொண்டு வர்றதுக்கு நமக்கு இப்ப இருக்கிற ஒரே சான்ஸ் ரங்கம்மா தான். அவங்க உண்மையை சொல்லனா என்ன பண்றது? ஆமாங்க, அந்த ரங்கம்மாவை வச்சுதான் எஸ்எஸ்கேவை பிடிக்கணும். நீங்க அவளை வெளியே கொண்டு வந்து விசாரிக்க முடியாதா? இன்ஸ்பெக்டர் அட்டாக் பண்ண கேஸ்ங்கிறதால இன்னும் 15 நாளைக்கு அவங்கள வெளில கொண்டு வர முடியாது. அப்புறம் எப்படிதான் ரேவதி அம்மாவை ரிலீஸ் பண்றது? இலக்கியா, டோன்ட் வரி. ரங்கம்மாவை நாங்க விசாரிக்கிறோம். அவளுக்கு ஜெயில் ட்ரீட்மெண்ட் என்னன்னு காமிச்சா எல்லா உண்மையும் கக்கிடுவா. அதுக்கப்புறம் ரேவதியை ஈஸியா வெளியே கொண்டு வரலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம், அந்த ரங்கம்மா ரேவதி அம்மாவை மறுபடியும் கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவா. எங்களுக்கு பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க. இலக்கியா அடிச்சு அடிக்கி ரங்கம்மா ரேவதி பக்கம் கூட திரும்ப மாட்டா. அதுக்கும் மீறி ஆட்டம் காமிச்சா நாங்க பாத்துக்கிறோம். ஓகே மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே மகேஷ். அம்மா, நீங்க தைரியமா இருங்கம்மா. என்ன விட கௌதம நினைச்சதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஜெயிலுக்குள்ள இருக்கிற என்னைய கொல்ல பாக்குறாங்களே, வெளியில இருக்கிற கௌதம ஏதாச்சும் பண்ணிருவாங்களான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, நீங்க உயிரோட இருந்தாதான் உங்க பிள்ளைய தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆனா உங்க உயிரை பத்தி கவலைப்படாம எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறீங்களே. உண்மையை சொல்றேன், உங்க பையன் ரொம்ப கொடுத்து வச்சாவம்மா. எனக்கு ஒன்னும் ஆகாதுமா. நீங்க தைரியமா இருங்க, சரியா? நாங்க கிளம்பட்டுமா? சரிப்பா. மேடம், அந்த ரங்கம்மாவை நீங்க போங்க. அவ உண்மையை சொன்னது நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே மேடம். ஓகே. வரமா. பாய். இந்த கௌதமும் இலக்கியாவும் ரேவதிய பாக்குறதுக்கு காலையிலேயே கிளம்பி போனாங்க. நைட்டு 11 மணி ஆச்சு, இன்னும் காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சு இவங்களுக்கு? இவ்ளோ லேட் நைட் ஆகி அவங்க வரலன்னா என்னவா இருக்கும்? ஒருவேளை 2 பேரும் ரேவதி கேஸை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்களா? ஐயோ, இந்த இலக்கியா ஏதாவது செஞ்சு எனக்கு கண்டுபிடிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. கௌதம், என்னப்பா, என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு? என்னப்பா ஆச்சு? ஏன் பேசாம இருக்க? இலக்கியா, என்ன ஆச்சு? ரேவதிய பாத்தியா? எப்படி இருக்கா? ஏதோ இருக்காங்க. ஏன் இவ்ளோ வருத்தமா சொல்ற? அவ படுக்கிறதுக்கு ஒரு நல்ல மெத்த, வேர்க்காம இருக்கிறதுக்கு ஏசி, வாய்க்கு ருசியா சாப்பாடுன்னு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? ஏன்னா அவ செஞ்சது என்ன சாதாரண வேலையா? உன் புருஷனை கொலை செய்ய பாத்திருக்கா. அந்த நன்றிக்காகவாவது நீ போய் ஏதாவது செய்யணும்ல. என்ன கௌதம், உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? உன்னை கொல்ல பார்த்தவளுக்காக நீ ஏடா இப்படி ராத்திரி பகல்மா அலைஞ்சிட்டு இருக்க? அவ யாருடா? நம்ம வீட்ல வேலை செஞ்சவ. உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணிருக்கா. நல்ல வேளை அவ பண்ண சதியில இருந்து நீ தப்பிச்சிட்ட. விட்டது தொல்லன்னு ஒதுங்க வேண்டிதானே? கண்டவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஒரு கொலைகாரிய பார்க்க போயிருக்க. ரேவதி அம்மா கொலைகாரி கிடையாது. அவங்க எந்த தப்பும் பண்ணல. அவங்க நிரபராதி.
அப்ப எதுக்கு அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொன்ன? அப்ப கொலகாரியா தெரிஞ்சவ இப்போ நிரபராதியா தெரியறாளா? நடுவுல என்ன நடந்துச்சு? உன் மனசை இவ மாத்திட்டாளா? மனச மாத்துற அளவுக்கு அவர் ஒன்னும் குழந்தை கிடையாது. எனக்கு அதுக்கு அவசியமும் கிடையாது. இந்த பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரேவதி அம்மாவை காட்டு மிராண்டித்தனமா அடிச்சீங்க. அவங்கள காப்பாத்ததான் போலீஸ் கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு போக சொன்னேன். மத்தபடி ரேவதி அம்மா என்ன கொல்ல பார்க்கவே இல்ல. வேற யாரோ தான் இந்த சதியை செஞ்சிருக்காங்க. என்ன கௌதம், என்ன பேசுற? எதை வச்சு அவ உன்னை கொல்ல பார்க்கலன்னு நீ சொல்ற? ஒரு போலி பால்காரனை செட் பண்ணி உன் கார்ல இருந்து பிரேக் ஆயில் எடுத்துட்டு தண்ணியை ஊத்தி ஆக்சிடென்ட் ஆகி கொல்ல பார்த்திருக்கான். அதுக்கு வீடியோ ஆதாரமே இருக்குல்ல. இதுக்கு மேல என்ன வேணும்? யார் வந்து சொல்லணும்? ஆண்டி, பொண்டாட்டி சொல்லணும். ரேவதி குற்றவாளின்னு இலக்கியா சொல்லணும். அப்படி சொன்னாதான் உங்க புள்ள நம்புவாரு. மத்தபடி நீங்க சொன்னாலோ இல்ல போலீஸ் சொன்னாலோ அவ்வளோ ஏன் கடவுளே வந்து சொன்னாலோ நம்ப மாட்டாரு. இதே நானா இருந்தா ரேவதி செஞ்சதுக்கு இங்கே அவளை கொன்னு போட்டிருப்பேன். இப்பவும் அதுதான் நடந்திருக்கு. நீ சொன்ன மாதிரி ரேவதி அம்மாவை ஜெயிலுக்குள்ள கொல்ல பாத்திருக்காங்க. கடவுளே, இலக்கியா என்னமா சொல்ற? யார் கொல்ல பார்த்தது? என்ன நடந்துச்சு சொல்லு. ரேவதி அம்மாவை நாங்க காப்பாத்திட்டோம். ஐயோ, ஏய், என்ன நீ புதுசு புதுசா கதை சொல்லிட்டு இருக்க? நடந்தது உண்மை. என்ன நடந்துச்சுன்னா, அப்போ பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? எஸ்எஸ்கே அப்பா அந்த ரங்கம்மாவை பத்தி பில்டப்லாம் கொடுத்தாரு. ச்சே, இப்படி ஆயிடுச்சு. இலக்கியா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? ரிஸ்க் எடுத்தாதான் ரேவதி அம்மாவை காப்பாத்த முடியும் ஜானு. அதான் இலக்கியா பாவம் துணிஞ்சு இறங்கிட்டா. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இலக்கியா கிரேட். இலக்கியா மட்டும் இல்லன்னு வச்சுக்கோயேன், ரேவதி அம்மா உயிரோட பாத்துக்கவே முடியாது. கௌதம், நிறுத்துறியா? அந்த ரேவதி உனக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு நான் இங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். இதுல அவளை காப்பாத்துனது மட்டும் இல்லாம அதுக்கு உன் பொண்டாட்டிய பாராட்டி வேற பேசுற. என்னடி நாடகம் நடத்திட்டு இருக்கியா? அவளை ஒருத்தி கொல்ல வந்தாளாம், இவ அவ கூட சண்டை போட்டாளாம். யார்கிட்ட காது குத்துற? அந்த ரேவதியே ஒரு அண்ண காவடி. அவளை எவடி கொல்ல போறா? அத கண்டுபிடிச்சிட்டா கௌதம கொல்ல பார்த்தது யாருன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு தானே இவ்ளோ கஷ்டப்படுறோம். நீங்க சொன்ன மாதிரி ரேவதி அம்மா கௌதம கொலை செய்ய பாத்திருந்தா இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் கோவத்துல அவங்கள கொல்ல பாக்கணும். சம்பந்தமே இல்லாம ரங்கமான எதுக்கு ஒருத்தி வரணும்? அப்ப ரேவதி அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா எங்க தனக்கு ஆபத்து வந்துடுமோன்னு உண்மையான குற்றவாளி பயந்து அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. என்ன அஞ்சலி, நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன கேட்டா? நீ சொல்றது கரெக்ட் தான் இலக்கியா. அந்த பொம்பளை யாரு? அவளை விசாரிச்சாங்களா? அந்த ரங்கம்மா நிச்சயமா எஸ்எஸ்கே அனுப்பின லேடி தான். எஸ்எஸ்கே முதல்ல எங்களை பாம்பு வச்சு கொல்ல பார்த்தான், அது நடக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பிரேக் ஆயில்ல தண்ணியை கலந்து என்ன ஆக்சிடென்ட் நடக்க வச்சு கொல்ல பார்த்தான். ஆக்சிடென்ட் ஆச்சுதான், ஆனா நான் சாகல, பொழைச்சுக்கிட்டேன். ஐயோ, ஆனா பழி எங்க தான் மேல விழுந்துருமோன்னு பயந்து ரேவதி அம்மா மேல தூக்கி போட்டான். நான் விசாரிக்கிறேன்னு தெரிஞ்சதும் இப்ப ரேவதி அம்மாவை கொல்ல பார்த்திருக்கான். இப்ப நீ என்ன சொல்ல வர? ரேவதி உத்தமங்கிறியா? உன்னை அவ கொல்ல பாக்கலங்கிறியா? அப்படி அவங்க என்ன கொல்லணும்னு நினைச்சிருந்தா எனக்கு ரத்தமே கொடுத்துருக்க வேணாமே, அப்பவே நான் செத்து போயிருப்பேன். ஏன் அவ்வளவு எதுக்கு? சாப்பாட்டுல மருந்து ஏதாவது கலந்து கொடுத்துருக்கலாமே. அது மட்டும் இல்ல, குற்றவாளின்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ண ரேவதி அம்மாவை கௌதம கொல்ல பார்த்தது நான் தான்னு ரங்கம்மா எழுதி கேட்டிருக்கானா? அப்பவே தெரியல இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு. ஏய் கௌதம், இவளை நம்பாத. உன்னை கொலை செய்ய வந்தவளுக்கு ஆதரவா உன்னையே இவ போராட வச்சிட்டு இருக்கா. சாட்சி இல்லாமல உன் ஃப்ரெண்ட் ஏசிபி ரேவதி அரெஸ்ட் பண்ணாரு. அப்ப எல்லாரையும் முட்டாளுங்கிற. உன் பொண்டாட்டி மட்டும்தான் அறிவாளி இல்ல? மேடம், சாட்சி இருந்தா சட்டம் உங்களே அக்யூஸ்டா மாத்தோம். போலீஸ்க்கு வேணா சாட்சி முக்கியமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு மனசாட்சி தான் பெரிய சாட்சி. இந்த சதிய ரேவதி அம்மா செய்யறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன் சான்ஸ் இல்ல? அப்படி என்ன உனக்கு அவ மேல நம்பிக்கை? ஏன்னா சொல்லு, ஏன் சொல்லு. என்ன முழிக்கிற? சொல்லு இலக்கியா. நீங்க உங்க புள்ளைய கொல்லுவீங்களா? நானும் அவளும் ஒண்ணா?
கௌதம் என் புள்ள. நான் எப்படி அவனை கொல்லுவேன்? ரேவதி அம்மாவுக்கும் கௌதம் புள்ள மாதிரி தான். அதனால தான் உயிரே போனாலும் கௌதம் உயிரை அவங்க எடுக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் நீ பேசி பேசி தாண்டி என் புள்ள மனசையே கெடுத்து வச்சிருக்க. அவனோட எதிரியை கூட அவனால அடையாளம் பார்க்க முடியல. அவன் கண்ணை நீ கட்டி போட்டு வச்சிருக்க. இன்னொரு தடவை கௌதம்க்கு ஏதாவது ஆச்சு, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். பாத்துக்க. இங்க பாருங்க, கௌதம கொல்ல பார்த்தது ரேவதி அம்மா இல்லன்னு நான் நிரூபிப்பேன். அப்போ நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க. பார்க்கலாம். அப்படி நீ நிரூபிக்கலன்னா இந்த வீட்டை விட்டு போயிடுவியா? உங்க ஆசை நிறைவேறாது. சவாலாவே நான் சொல்றேன், ரேவதி அம்மா குற்றவாளி இல்ல. அந்த ரங்கம்மாவ போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவ வாயில இருந்து உண்மையை வர வைப்பாங்க. அப்ப தெரியும் யாரு இவ்ளோ சதியையும் பண்ணது, யாரு கௌதம கொல்ல பார்த்ததுன்னு. அன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு வான வேடிக்கை. குற்றவாளி யாருங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க தான் எல்லாத்துக்குமே சாட்சி வேணும்னு சொல்றீங்களே, அந்த சாட்சிக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். சாட்சி கிடைச்சதும் குற்றவாளிய கம்பி என்ன வைப்போம். ஐயோ, ரேவதி வீட்ல பேசாம கடந்தா. அவ இப்படி செய்யாத குற்றத்துக்கு தண்டனை தேவையா? ஐயோ கடவுளே, எப்படியாவது அவளை காப்பாத்தணும். என்ன திமிரு இருந்தா அந்த இலக்கிய என்கிட்டயே சவால் விடுவா. அந்த ரேவதியை வெளியே கொண்டு வருவேன்னு ஆணவமா பேசுறா. ஒரு சர்வெண்ட்டுக்கு அவ எதுக்காக இவ்ளோ அக்கறைப்படணும்? அவ ரேவதியை வெளியே கொண்டு வந்துருவாளா? ஆண்டி விடுங்க. ரேவதி ஜெயிலுக்கு போனது போனதுதான். இனி அவ வெளியே வரவே முடியாது. அவ என்ன சாதாரண தப்பா பண்ணிருக்கா? இல்ல, இங்கதான் எனக்கு குழப்பமாவே இருக்கு. இதுல என்ன குழப்பம்? கௌதம கொல்ல நினைச்சது உண்மையாவே ரேவதி தானா? ஆண்டி ஏன் அப்படிலாம் கேக்குறீங்க? இல்ல, இலக்கியா சொல்ற மாதிரி கௌதம கொல்ல நினைச்சிருந்தா வீட்லயே நிறைய வழி இருக்கு. எதுக்கு ஆளை வச்சு கார் ஆயில எடுத்துட்டு தண்ணியை கலந்து ஆக்சிடென்ட் பண்ண வச்சு ஏதோ தலையை சுத்தி மூக்கு தொடர மாதிரியே இருக்கே. அப்படி அவ அந்த வேலையை செஞ்சிருந்தா எதுக்கு அவளை ஜெயில யாரோ கொல்ல பார்க்கணும்? அந்த ரங்கம்மாதான் யாரு? இவங்களை எப்படியாவது டைவர்ட் பண்ணணுமே. எனக்கு என்னமோ இந்த சதிக்கு பின்னாடி வேற யாரோ இருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு. ஆண்டி என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? அதான் சிசிடிவி கேமரால தெளிவா அந்த ரேவதியும் ரவுடியும் பிரேக் ஆயில மாத்தினது தெளிவா இருக்கே. ரேவதி எதுக்காக கௌதம கொல்ல பார்த்தான்னு தெரியல. மத்தபடி அவதான் இதெல்லாம் செஞ்சது. இலக்கியா இந்த கேஸ டைவர்ட் பண்ணலான்னு பாக்குறா. அதுக்காக தான் கௌதம பிரெயின் வாஷ் பண்ணி ரேவதியை காப்பாத்த போராடுறா. ஒருவேளை ரேவதி வெளியே வந்தா அவளோட முதல் வேலை என்ன தெரியுமா? கௌதம கொல்றதுதான். என்ன சொல்ற? ஆமா ஆண்டி, முதல் அட்டெம்ப்ட்ல தோத்து போயிட்டா. ரெண்டாவது அட்டெம்ப்ட்ல கௌதம கொல்லாம இருப்பாளா? நிச்சயம் அவ செய்வா. ரேவதி மறுபடியும் இங்க வர்றது உங்க புள்ளைக்கு தான் ஆபத்து, பாத்துக்கோங்க. இப்ப என்ன பண்றது? இலக்கியா தான் அந்த ரேவதியை வெளியே கொண்டு வரதுல உறுதியா இருக்காளே. அதுக்கு கௌதம் வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த இலக்கியாவை எப்படிதான் தடுக்கிறது? சிம்பிள் ஆண்டி, இந்த கேஸ்ல இருந்து இலக்கியாவை நீங்க டைவர்ட் பண்ணிடுங்க. என்ன சொல்ற? இலக்கியாவுக்கு வேலை இல்லாததுனாலதான் ரேவதியை காப்பாத்த அலையறா. நீங்க அவளுக்கு வேற வேலை கொடுங்க. அந்த வேலை பிஸில அவ ரேவதியோட கேஸ மறந்துடுவா. ரேவதிக்கும் தண்டனை கிடைச்சிடும். அவ மறுபடியும் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரமாட்டா. அப்புறம் கௌதம் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன சொல்றீங்க? சரியாதான் சொல்ற. ஆனா இலக்கியாக்கு எப்படி வேலை கொடுக்கறது, என்ன வேலை கொடுக்கறது, அவளை எப்படி டைவர்ட் பண்றது? ஐடியா. என்ன ஐடியா ஆண்டி? பிசினஸ் அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கிற ராமமூர்த்தி அண்ணா நகர்ல ஸ்கூல் நடத்திட்டு வராரு. அவருக்கு ஏதோ ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதனால அந்த ஸ்கூலை குடுக்கறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓ, எங்களுக்கு கூட பணம் தர வேண்டியது இருக்கு. இதுதான் சான்ஸ்னு அந்த ஸ்கூலை வாங்கி இலக்கியா கிட்ட கொடுத்துட்டா அவளோட கவனம் ஃபுல்லா ஸ்கூல் மேல போயிடும். அதுக்கப்புறம் ரேவதியை கண்டுக்க மாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.